நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்மியும் சரி, இல்லை எஸ்எஸ்சி, ஜிடியும் சரி, மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தளவுல எப்படி இருக்கும்? எந்த மாதிரிலாம் இருக்கும்? அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்கள் இருக்கும். சந்தேகத்தில் மெயினான சந்தேகம் அப்படின்னா, பல் சொத்தை இருந்தால் வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? இல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? சந்தேகங்கள் இருக்குது. அதை தான் இன்றைக்கி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன். ஆப்ரேஷன்ஸை பொறுத்தளவுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேஜர் ஆப்ரேஷன், பெரிய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப வந்து வயித்துலயோ, கால்லயோ ஆக்சிடென்ட் ஆயிட்டு, இல்ல ராடு வச்சிருக்கு. அதுக்கான ஆப்ரேஷன்ஸு அந்த மாரி இருந்தா கஷ்டம் தான். பண்ண முடியாது. நார்மல் ஆப்ரேஷன்ஸ் இப்போ வந்து சின்ன வயசுல நம்ம வந்து விழுந்திருப்போம். பைக்லேருந்து, சைக்கிள்லேருந்து விழுந்திருப்போம். விழுந்து 15, 20 வருஷம் ஆயிருக்கும். 18 வருஷம் ஆயிருக்கும். அந்த மாரி மேஜர் நார்மலான ஒரு சின்னதா போட்டு அது ஸ்டிச்சிங் தெரியாத அளவுக்கு மறைஞ்சிருக்கும் வயசாக வயசாக. அந்த மாரி இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2வது தீக்காயம். தீக்காயத்த பொறுத்தளவுல வந்து ரொம்ப சின்ன சின்ன தீக்காயங்கள் இருக்கலாம். சின்ன தழும்பு மாரி தீக்காயங்கள் இருக்கலாம். ரொம்ப பெரிய அளவுக்கு உடம்புல பாதி உடம்பு, பாதி முதுகு பகுதி, பாதி நெஞ்சு பகுதி, முழு பெரிய அளவுக்கு தீக்காயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு கஷ்டம். மத்தபடி சின்ன சின்ன காயங்கள் மனுஷனுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். சைக்கிள் ஓட்டும்போதோ, பைக் ஓட்டும்போதோ விழுந்திருப்போம், விளையாடும்போது விழுந்திருப்போம். அதனால எல்லாத்துக்குமே அந்த தீக்காயங்கள், சின்ன சின்ன காயங்கள், அடிபட்டது, தழும்புகள் கண்டிப்பா இருக்கும். இதனாலலாம் யாரையுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. யாரும் பயப்பட தேவையில்ல. பெரிய பெரிய அளவுக்கு மேஜரான ஆப்ரேஷன்ஸு பண்ணி தழும்பு அழியாம இருக்கிறது, இந்த மாரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அ பெரிய ஆப்ரேஷன்ஸ் அதாவது சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் கிடையாது. பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ் பண்ணா மட்டும் கொஞ்சம் கஷ்டம். மத்தபடி சின்ன சின்ன ப்ராப்ளமு வயித்துல லேசா கீறல் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. கையில லேசா கீறல் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அந்த மாரிலாம் இருந்தா ஒண்ணும் கிடையாது. ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அது காலப்போக்குல வந்து ஆட்டோமேட்டிக்கா தழும்பு வந்து மறைஞ்சிரும். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பல் சொத்தை. பல் சொத்தை ரொம்ப பேத்துக்கு டவுட் இருக்கும். பல்லு சொத்தை இருந்தா, பல் இல்லாம இருந்தா என்ன கணக்கு சார்? எப்படி எடுப்பாங்க? அப்படின்னு. அதாவது பல் சொத்தை அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பல்லு சொத்தையா இருக்கு அப்படின்னா, அத நீங்க டாக்டர்ட்ட போய் கிளீன் பண்ணி அடைச்சீங்கன்னா, பல்லு உங்களுக்கு குவாலிஃபை ஆயிரும். ஆனா பல்ல எடுக்கக்கூடாது. பல்ல புடுங்கக்கூடாது. பல்லுக்கு தான் மார்க்கு. அதாவது கடா பல்லு எல்லா பல்லும் வாய நம்ம அமுத்தி ஒட்டும்போது ஜாயிண்ட் ஆகணும். கரெக்ட்டா ஒட்டணும். அதில கேப் விழுந்துறக்கூடாது. அதனால பல்ல புடுங்காதீங்க. பல்ல புடுங்காம நீங்க வந்து ம் டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு, அங்க இருந்து நீங்க இது அடைச்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கங்க. அவ்வளோதான். மத்தபடி பல் சொத்தைனாலயோ, இல்ல வந்து மத்தபடி பல்ல நார்மலா இருக்கு, சொத்தையா இருக்கு, பூச்சி அரிச்சிருக்கனாலயோ, யாரையுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால பயப்பட தேவையில்ல. 3வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கால் பெண்டு. ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டாப்ல கால் பெண்டு வந்து இவ்வளோ இருக்கு சார் அப்படின்னு. கால் பெண்டு இருக்கலாம். ஆனா ரொம்ப இருக்கக்கூடாது. ப்ளோ அ பவு லெக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பவு லெக்குங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கேல் லிமிட் இருக்கு. ரொம்ப அந்த டிஸ்டன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா, அப்போ வந்து அவங்க அன்குவாலிஃபைடு கண்டிப்பா பண்ணுவாங்க. எடுக்க மாட்டாங்க. பவு லெக்க பொறுத்தளவுல டாக்டர்ட்ட நீங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளேயே போயி, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கால் ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கும். கால் நேரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா வந்துரும். நான் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அதனால வந்து அ பவுலுக்கு பொறுத்தளவுல வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசுல பண்ணிறணும் அத. குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பண்ணீங்க அப்புட்னா, அது வருமான்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட்டா சொல்ல முடியாது. வருமா? வராதாங்கிறத. அதனால சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணி கிளியர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். மத்தபடி ரொம்ப அந்த 2 காலுக்கும் நடுவுல ரொம்ப கேப் இருக்கிறது, ரொம்ப ஒட்டி இருக்கிறது, அந்த எக்ஸ் காலுன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஒட்டி இருக்கிறது, ஓடும்போது முட்டி தட்டும். அதனால அதெல்லாம் ஃபுல்லாமே ஸ்கேல் வச்சு இன்ச் பை இன்ச்சா அளப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து இதான் பிரச்சனை. சின்ன சின்ன தழும்புகள், சொத்த பல்லு இருந்தாலாம் யாரையுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் பாஸ் பண்ணிறலாம். 2வது பல்லு இருக்கணும். பல்ல புடுங்கக்கூடாது. 10 மனுஷன் 32 பல்லு. 32 பல்ல மினிமம் 22 பல்லு, 20 பல்லு, 30 பல்லு அப்படின்னு ஒரு வயசா தான் கடா பல்லு முளைக்க ஆரம்பிக்கும். அதனால எந்த பல்லையும் புடுங்காதீங்க. சொத்த புடிச்சிச்சு, பூச்சி புடிச்சிச்சுன்னா, அத போய் டாக்டர்ட்ட போய் கிளியர் பண்ணி அடைச்சிருங்க. நீங்க அடைச்சிட்டாவே பல்லு இருக்கு கணக்கு. பல்ல செக் பண்ணுவாங்க. பல்லு இருக்கு. அடைச்சிருந்தாலும் அதெல்லாம் கணக்கு வராது. பல்லு இருக்கு. பாஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதெல்லாம் பயப்பட தேவையில்ல. பெரிய பெரிய தழும்புகள், தீக்காயங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை. சின்ன சின்ன தீக்காயங்கள், சின்ன சின்ன தழும்புகள் இருக்கு. சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்ண ஸ்டிச்சிங் தழும்புகள் இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணாலாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. யாரையும் பண்ண மாட்டாங்க. யாரும் பயப்படாதீங்க. ஆ எல்லாரும் பாஸ் பண்ணிடலாம். இது பெரிய பெரிய மேஜர் ப்ராப்ளம் கால கிழிச்சு ராடு வைக்கிறது,
அந்த மாதிரி பண்ணால் தான் பெரிய மிஸ்டேக்கு நம்ம போக முடியாது. மற்றபடி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே நடக்கிறது. ஸ்கூல் போகும்போதோ, காலேஜ் போகும்போதோ, அப்புறம் குழந்தைங்க விளையாடும்போதோ கீழே விழுகிறது, முட்டி அரிக்கிறது, தழும்புகள் ஏகப்பட்டது இருக்கும். அதெல்லாம் கணக்கு வராது. அதனால் பயப்பட தேவையில்ல. அடுத்து என்ன டவுட்டுங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சவங்கள ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். லைக், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.